கல்வி சாலை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஒரு தமிழ் வாத்தியார் ஒருத்தர் பேசுவாரே, அவருக்கு என்ன வேலைன்னா, எங்க எந்த இடத்துல எந்த தப்பு வந்திருந்தாலும் அதை போய் திருத்திட்டு வந்துருவாரு. பிழை இருந்தா அவருக்கு பிடிக்காது, அந்த பிழைய திருத்துறது தான் அவருடைய வேலை. இந்த இடத்துல ஒற்றை எழுத்து பிழை இருக்கு, இந்த இடத்துல சந்தி பிழை இருக்கு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தா மீ இல் அப்படின்னு போடுவாங்க. சில நேரத்துல தமிழ்ல 3 இல் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல இந்த இல் போட்டுருவாங்க. ஆனா அவர் போய் சொல்லுவாரு, இந்த இல்லும் வராதுங்க, இந்த சிறப்புழா இதுதான் தமிழுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து தமிழ்ல இருக்க எல்லா பிழைகளையும் தீர்த்து கொடுத்துட்டு இருந்தா அவரவே பதட்டப்படவும் வச்சு சில கொலைகளுக்கு எதிராகவும் பேச வச்சிருக்கீங்க. மனுஷ பதறி போய் பேசுறாருங்க. என் கட்சியை சேர்ந்த தலைவர் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சோத்துல விச வச்சிருவேன். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வயப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில நான் ஒரே ஒரு கருத்து சொல்லலாம் ஆசைப்படுறேன். பாக்குறதுக்கு நமக்கே சங்கடமா இருக்கு. உண்மையாலுமே இது 50 ஆண்டுகள்ல இல்லாத ஒண்ணுதாங்க இந்த தடவை நடந்திருக்குது. பாடே உலக அதிசயம்டா, நீங்க உலக அதிசயம். ஏன் தெரியுமா? தமிழ் ஆசிரியர்ல இருந்து நீதிபதியில இருந்து மனநல மருத்துவர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்து பேசுறதுக்கு காரணம் இது இந்த 50 ஆண்டுகள்ல நடக்காத ஒரு தேர்தல். சரி, அப்படி என்ன அதிசய வெங்காயம் இந்த தேர்தல்ல நடந்ததுன்னு கேட்டா, ஒரு கூத்தாடி பையன், அதாவது நடிகன், அவனால இந்த சமூகத்துக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடைச்சது கிடையாது. தன்னுடைய திரைப்படத்துல எல்லா தில்லுமுழுகளையும் பண்ணன ஒரு ஆள் தான் அவரு. தன்னோட ரசிகர்கள் கிட்ட இருந்தே பிளாக் டிக்கெட்ல பணம் வாங்குற ஆட்டைய போட்ட ஒருத்தர் தான் அவரு. இப்படி எந்த விதமான சமூக பொறுப்பும் இல்லாத ஒரு நடிகர் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்க. அதுவும் எதுக்காக தெரியுமா வந்திருக்காரு? பிஜேபி மிரட்டி வர வச்சிருக்கு. இல்லைன்னா இவரெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர போறாருன்னு நினைக்கிறீங்க? குடும்ப வாழ்க்கையில சரியா இல்லாத ஒரு நடிகருங்க. உலகத்திலேயே தான் கட்டின பொண்டாட்டிய எவ்வளோ பிரச்சனை வேணா இருந்தாலும் ரசிகர்கள் கேவலமா பேசுறது கூட உட்கார்ந்து ரசிச்ச ஒரு நடிகருங்க. சரி, பொண்டாட்டிய விட்டுருங்க, இவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அதாவது தன்னுடைய காதலி, அவங்கள பத்தி வேற ஒரு குரூப் தப்பா பேசுறப்ப கூட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாத ஒரு நடிகருங்க. பொண்டாட்டிக்காகவும் சப்போர்ட்டா போய் நிக்கல, அந்த பிள்ளைக்காகவும் சப்போர்ட்டா போய் நிக்கல. அட அவ்வளவு ஏன், தன்னுடைய ரசிகர்களுக்கு தனக்காக உயிர் கொடுக்கறேன்னு சொல்ற ரசிகர்களுக்கு கூட சப்போர்ட்டிவா இல்லைங்க. அந்த 41 பேரு செத்தப்போ தான் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடின ஒரு கோழை தானுங்க இந்த நடிகரு. கிட்டத்தட்ட 3 நாள் பக்கம் தலைமறைவா உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்த மக்களுக்கு என்னாச்சு, கூட வந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு எதை பத்தியும் அக்கறை இல்லாம இருந்த ஒரு கூத்தாடி பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் அரசியலுக்கு வந்த உடனேயும் சமூக அக்கறை உள்ளவங்க எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சென்ஸ் அவங்கள ஓட் பாலிட்டிக்ஸ், இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு நல்லா பேச வரலைங்க, மக்களுக்கான அரசியலை பேச வராங்க. பிழை, இந்த ஒற்றை எழுத்து இங்க வரக்கூடாதுங்க, இந்த இல் இங்க வரக்கூடாதுங்க, இந்த எழுத்த சேர்த்தி தான் எழுதணும், இந்த எழுத்த பிரிச்சு தான் எழுதணும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தரு இப்ப வந்து உங்ககிட்ட கேக்குறாரு, யாரு வேணாலும் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு போட்டுங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பதற்றத்துக்கு இடையில திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா, அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா, அல்லது திரு சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில. காரணம் யாரு? எல்லாம் இந்த தற்குறிக்கு தான். அண்ணனுக்கு வேண்டி ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம், அண்ணன் தான் ஜெயிக்கணும்னு சொல்றது கூட தப்பில்ல. ஆனா அண்ணன் ஜெயிச்சா இப்படி தலையில ஆட்டி போடுவாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணனுக்கு ஓட்டு போடலன்னா நான் செத்து போயிருவேன், என் குடும்பத்தையே விஷம் வச்சு கொண்டுருவேன், தாத்தா பாட்டி இல்லாம பண்ணிரு, அப்பனை வீட்டுக்குள்ள விடாத வெளியவே படுக்க வை, இப்படி எல்லாம் இந்த தற்குறிக்க பேசுறத கேட்டுதான் பிழை திருத்த வந்த ஆசிரியர் கொலை நடுங்கி போய் பிள்ளைங்க கிட்ட பேச வந்திருக்காரு. ஐயோ, நமக்கான வேலை இது கிடையாது, நமக்கான வேலையை ஓட்டு போடுறது மட்டும்தான், ஓட்டு போட்டாச்சு, நல்ல ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க நம்மளை பாத்துக்குவாங்க, நாம இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கான எல்லா வழிகள்லயும் நாம சப்போர்ட் பண்ணணும். நம்ம அதிகமா படிச்சு அதிகமா உழைச்சு அதிகமான வரிய அரசாங்கத்துக்கு கொடுத்தோம்னா அந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்களை சிறப்பா பண்ண போறாங்க. உண்மையாலுமே கடந்த 5 வருஷத்துல
அரசு மருத்துவமனைகள் எல்லாமே சிறப்பான முறையில செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 5 வருடத்துல அரசு பள்ளி கட்டடங்கள் எல்லாமே மிக அழகா மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல அனைத்து மக்களுக்குமான அரசு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சுது. கடந்த 5 வருஷத்துலதான் இந்தியாவே ஒற்றை இலக்க பொருளாதார வளர்ச்சியில இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும்தான் இரட்டை இலக்கை எட்டிய ஒரே மாநிலம். அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசினுடைய மக்களுக்கான சீரிய திட்டங்கள் தான். அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ரொம்ப அழகா மேல ஏத்தி நிறுத்தி இருக்கு. வெறும் பொருளாதாரத்தை மட்டும் இல்லைங்க, நம்மளோட சுயமரியாதையும் சேர்த்திய உச்சத்துல நிறுத்தி இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர்ந்தா நல்லது அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா இந்த நடிகனாகிய தற்குறியாகிய தம்பியாகிய விஜய் இதுவரைக்கும் ரசிகர்களை பத்தி கவலைப்பட்டு ஒரு வீடியோ கூட போட்டதில்ல. அந்த மனநல மருத்துவர்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க எல்லாம் பதறாங்க, ஐயோ நீங்க இப்படி பேசுறதெல்லாம் தப்பு, இது தவறான முன்னுதாரணமா போயிடும். நம்ம எல்லாருமே வாழறதுக்காக தான் இந்த பூமியில பிறந்திருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான மரியாதையும் கிடைக்காத நாம தான் இன்னைக்கு எல்லா விதமான மரியாதையோடையும் இந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கல்வி மறுக்கப்பட்ட இந்த மண்ணுல தான் கல்வி புரட்சியே இப்ப நடத்தி வச்சிருக்கோம். சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொன்ன இந்த மண்ணுல தான் இனிமே உங்க மாநிலத்துக்கு மருத்துவ கல்லூரிகள் தேவையில்லை, ஏன்னா நீங்க தேவைக்கு அதிகமாகவே இங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வச்சிருக்கோம். இந்த பெருமையை பெற்ற நம்மளையெல்லாம் பார்த்துதான் மனநல மருத்துவரை பதட்டப்பட வச்சிருக்கோம். ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த மக்கள் மேல இருக்கிற அக்கறையால தான் ஓடி வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து வீடியோ போடுறாரு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதே தப்பு, இப்படி பேசாதீங்க. எந்த தமிழ் எழுத்துக்கள்லயும் பிழை இருந்தாலும் அதை மாத்தி கொடுக்கிற நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் நேரா போவாருங்க, ஏதோ ஒரு பிளெக்ஸ் போர்டு கிட்ட நிப்பாரு, இத பாருங்க, இத படிச்சு பாருங்க, இதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்பாரு. தமிழ் எழுத்துக்கள்ல கூட சின்ன பிழை இருந்தாலும் பொறுத்துக்க முடியாத சமூக அக்கறையோட இருக்க அந்த ஆசிரியர் தான் எவ்வளவு பிழையோட இந்த சமூகத்தை வளர்த்தி இருக்கோம். தமிழ் எழுத்துக்கள்ல பிழை இருந்தா கூட மாத்திரலாம், ஆனா தமிழர்களுக்குள்ள பிழை இருக்க கூடாதே அப்படிங்கிற பதட்டத்துலதான் இன்னைக்கு அவரு வீடியோ போட்டிருக்காரு. இப்படி எல்லா சமூக அக்கறை உள்ள மனுஷங்களையும் பதட்டப்பட வச்சுட்டாங்க இந்த தற்குறிகள். ஆனா இந்த தற்குறிகளோட தலைவனுக்கு எந்த பதட்டமுமே இல்லைங்க. நான் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஊரா போய் சாமி கிட்ட வேண்டதை விட உங்க தற்குறிகள் கிட்ட கொஞ்சம் சொல்லலாமல்ல விஜய்? சாமி கிட்ட போய் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டதை விட இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு தடவை வேண்டலாம்ல. அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க இப்படி பேசுறதெல்லாம் தப்பு, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் என்னையும் சேர்த்துதான் பாதிக்குது. இன்னொன்னு, நீங்க இப்படி பேசக்கூடாது, நம்ம எல்லாம் அறிவு சார்ந்த சமூகம், நம்ம எதுக்காக இன்னொருத்தரை கொல்லணும்? உங்களுக்கு என்ன எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரிதான் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருக்கும். அது அவர்களுடைய உரிமை, இது நம்முடைய உரிமை. அவங்க உரிமையை அவங்க பண்ணா மட்டும் அவங்களுக்கு விஷ வைப்பேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்கெல்லாம் எனக்காக செத்து நான் யாருக்கு ஆட்சி புரிய போறேன்? 60 வருஷமா அழுகாத ஒரு பாட்டி இப்பதான் அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்கன்னே தெரியல. நல்லா கேட்டுக்கங்க தற்குறிகளா, குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட கூட நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தாத இந்த விஜய், நீங்க செய்யற இந்த பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டாத இந்த விஜய், என்னைக்காவது ஒரு நாள் விஜய் பேசியிருக்காரா குழந்தைங்களை இப்படி பேச வைக்க கூடாது, இப்படி நம்ம பேசவே கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு? தாத்தாவை கொன்றுன்னு ஒரு பையன் பேசியிருக்கான். எதுக்காக? இந்த தற்குறிக்கு வேண்டி. எந்த தற்குறி? பெத்த அம்மா அப்பாவையும் கண்டுக்கல, பொண்டாட்டியும் கண்டுக்கல, பெத்த பிள்ளைகளையும் கண்டுக்கல. இந்த தற்குறிக்கு வேண்டிதான் தன்னுடைய தாத்தாவை கொல்ல சொல்லுது அந்த குழந்தை. இந்த குழந்தைகளை, அதாவது அடுத்த ஜெனரேஷனை கூட நல்வழிப்படுத்தாத இந்த தற்குறி தான் இது ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகுது? பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.